வணக்கம் சகோஸ், நான் உங்கள் சிசி. இந்த வீடியோ எதை பத்தினதுன்னு தம்ப்நெயிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி முப்படை வீரர்களும் ஒன்று சேர்ந்து வயநாட்டுல மழையையும் பொருட்படுத்தாம பல உயிரை காப்பாற்றிருக்காங்க, இன்னும் காப்பாற்றிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மனிதம் அப்படின்றது கண்டிப்பா மாறாது இல்லையா? ஸோ உங்களால முடிஞ்ச உதவிய அந்த வயநாட்டு மக்களுக்கு செய்யுங்க. பணம் கொடுத்துதான் உதவி செய்யணும்னு இல்லை. உங்களால முடிஞ்ச உணவோ இல்ல அவங்களுக்கு தேவையான ஏதாவது ஒரு பொருளோ கொடுத்து உதவி செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்தியா முழுவதும் பெரிதா பேசப்படுற ஒரு விஷயம் வயநாட்டுல நடந்த நிலச்சரிவும் அதனால் ஏற்பட்ட எண்ணற்ற உயிர்களின் உயிரிழப்பும். வயநாடு எழில் கொஞ்சம் இடம். கேரளா மாநிலத்துல தாங்க இந்த வயநாடு இருக்கு. இது ஒரு அழகான சுற்றுலா தலம்னு சொல்லலாம். நான்லாம் காலேஜ் படிக்கும்போது டூர் அப்படின்னு சொன்னாலே கேரளாக்கு தாங்க எங்களை கூப்பிட்டுட்டு போவாங்க. எங்க பார்த்தாலும் மலைகள் இருக்கும். எதிர்பாராத நேரத்துல சாரல் மழைகள் பெய்யும். அடர்ந்த வனங்கள் நிறைஞ்ச பகுதிகள் இருக்கும். ஆர்ப்பரித்து கொட்டிக்கிட்டே இருக்க அருவின்னு சொல்லிக்கிட்டே போலாம். அழகான இடம் அப்படின்னாலே கண்டிப்பா ஆபத்தும் இருக்கும் இல்லையா? இந்த வயநாட்டை இந்தியாவின் நறுமண தோட்டம்னே சொல்றாங்கங்க. அன்னைக்கு என்ன நடந்தது? ஜூலை 29. வழக்கம் போல நைட் எல்லாருமே சாப்பிட்டு சந்தோஷமா படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. தென்மேற்கு பருவமழை ஆரம்பிச்சிருச்சு. இந்த தென்மேற்கு பருவமழை வருடம் கேரளால, குறிப்பா வயநாட்டுல ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திட்டு தாங்க போகுது. ஜூலை 30 சம்பவம் நடந்தது அன்னைக்குதான். நைட்டு நல்லா எல்லாருமே நிம்மதியா தூங்கிட்டு இருந்தாங்க. அதுல முதல்ல அதிகமான மழை பெஞ்சதுனால நிறைய சரிவு ஏற்பட்ட இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா முண்டகை கிராமம்னு சொல்றாங்க. எத்தனை மணிக்குன்னு பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு 2 மணிக்கு நிலச்சரிவு அங்க ஏற்பட்டது. நிலச்சரிவுக்கான காரணம் என்னன்னா அதிகமான மழை பெஞ்சு நிலச்சரிவு ஏற்பட ஆரம்பிக்குது. சரி, நிலச்சரிவு ஒரு பக்கம் இருந்தா இன்னொரு பக்கம் என்ன ஆபத்துன்னு பார்த்தீங்கன்னா மழை அதிகமான காரணத்தினால அங்க ஒரு ஆறு இருக்குங்க. அந்த ஆறு பேர் என்ன சாலி ஆறுன்னு சொல்றாங்க. அதுல வெள்ளம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பக்கம் நிலச்சரிவு, ஒரு பக்கம் வெள்ளம். இதை எதையுமே அறியாத மக்கள் நிம்மதியா தூங்கிட்டு இருந்தாங்க. ஒரு சிலரோ சத்தம் கேட்டு தங்களோட உயிரை காப்பாத்திக்கணும்னு அங்கேயும் இங்கேயும் ஓடி இருக்காங்க. ஆனா நிறைய பேரு இந்த வெள்ளம் வரப்போகுது, நிலச்சரிவு வருதுன்றத அறியாமலேயே தூக்கத்திலே தங்களோட உயிரை இழந்திருக்காங்கங்க. முதல்ல இந்த முண்டக்கை கிராமத்துலதான் நிறைய வீடுகளை வெள்ளமும் நிலச்சரிவும் அடித்து சென்றிருக்கு. அடுத்ததாக எங்க நிலச்சரிவு ஏற்பட்டிருக்குன்னா சூரல் மலையில. இதுக்கும் முண்டக்கைக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 3.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த நிலச்சரிவு ஏற்பட்ட இடத்த எல்லாத்தையும் கனெக்ட் பண்ற ஒரு விஷயம் என்னன்னா அங்க எல்லா இடத்துலயுமே சாலி ஆறு அப்படின்ற அந்த ஆறு ஓடுற இடமா தான் இருந்துட்டு இருக்கு. இந்த சாலி ஆறு பாயும் அந்த இடத்துல கிட்டத்தட்ட 4 மணிக்கு நிலச்சரிவு ஏற்பட்டிருக்குங்க. இந்த சூரல் மலையையும் முண்டக்கையையும் இணைக்கிற ஒரு பாலம் இருக்கு. அதுவுமே இந்த வெள்ளத்துல அடித்து செல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த 3வது நிலச்சரிவு ஏற்பட்ட இடம் எதுன்னு சொல்றாங்கன்னா மேம்பாடி. கிட்டத்தட்ட 6 மணிக்கு அங்க நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, நாளைக்கு நம்ம எழுந்து வழக்கம் போல நம்மளோட வேலைகள்லாம் செய்ய போறோம் அப்படின்னு நினைச்சுதானே நைட்டு அவங்க தூங்கியிருப்பாங்க. எப்பயும் போல மழை பெஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு தான் நினைச்சு தூங்கிட்டு இருப்பாங்க. அவங்க நினைச்சு கூட பார்த்துக்க மாட்டாங்க இவ்வளவு பெரிய பாதிப்பு நம்ம நோக்கி வந்துகிட்டு இருக்கு அப்படின்ட்டு. இப்ப வெள்ளம் மட்டும் வந்ததுன்னா ஏதாவது ஒரு பில்டிங் மேல ஏறியோ இல்ல ஒரு மரத்துல ஏறியோ நம்மளோட உயிரை காப்பாத்திக்க முடியுங்க. ஆனா நிலச்சரிவு ஏற்பட்டதுனால மண்ணுல நிறைய பேரோட உயிர் புதைஞ்சிருக்கு. அடுத்து வெள்ளம் வந்ததுனால அவர்களுடைய உடல்கள் வெள்ளத்துல அடித்து செல்லப்பட்டிருக்கு. ரொம்பவுமே கஷ்டமா இருந்துச்சு. நிலையற்ற உலகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இன்னைக்கு இருக்கிறவன் நாளைக்கு இருக்க மாட்டாங்க இல்லையா? வருடம் இது இப்ப இந்த வருஷம் மட்டும்தான் இப்படி நடக்குது அப்படின்னு இல்லைங்க. வருஷம் பல உயிர்கள் இறந்து போயிட்டு தான் இருக்கு. இந்த வெள்ளத்திலையும் நிலச்சரிவிலையும் பலர் அவங்களோட வீடுகளை இழந்திருக்காங்க. பலர் அவர்களுடைய உறவுகளை இழந்திருக்காங்க. நிறைய பேர் அவங்க குழந்தைய தொலைச்சிருக்காங்க. நிறைய பேர் அண்ணன், தங்கச்சி, அம்மா, அப்பா, எத்தனை பேர் இன்னும் உயிரோட இருக்காங்கன்னு தெரியல. எங்கேயோ போராடிட்டு இருப்பாங்க உயிருக்கு. நம்மள யாராவது காப்பாற்ற வரமாட்டாங்களா அப்படின்ட்டு கண்டிப்பா போராடிட்டு இருப்பாங்க.
ஸோ வருஷம் வருஷம் நடக்கிற இந்த ஒரு விஷயத்துல எண்ணற்ற உயிர்கள் போயிட்டு இருக்கு. ஆனா இதை தடுக்கிறதுக்கு எந்த ஒரு ஸ்டெப்ஸும் யாருமே எடுக்கல. அதுக்கு காரணம் என்ன? நிறைய பேர் இதை பத்தி எச்சரிச்சிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. எச்சரிக்கை விடுத்தும் இந்த வயநாட்டுல வருடம் வருடம் நிலச்சரிவுனால பல உயிர்கள் போய்கொண்டுதான் இருக்கு. இதுக்கு என்னதான் முடிவு? உங்களுக்கு ஒரு முடிவு சொல்லணும்னு தோணுச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்மளால முடிஞ்ச உதவியை அவங்களுக்கு கண்டிப்பா நம்ம செய்வோங்க. இன்னும் உயிரோட இருக்கும். பல உயிர்களை விரைந்து எல்லாரும் காப்பாற்றணும்னு இறைவன்கிட்ட வேண்டிக்கிறோங்க. இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க.